விஷ்ணு விஷாலோட ஆரியன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அக்டோபர் 31 மூவி ரிலீஸ் ஆகும். லெகசின்னு ஒரு புது வெப்சீரிஸ் ஒன்று அடுத்து நெட்ஃபிளிக்ஸில் வரப்போகுது. இதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாதவன், கௌதம் கார்த்திக், நிமிஷா, ஸ்வஸ்திகா, காளி வெங்கட், ரமேஷ் திலக் நடிக்கிறாங்க. அண்டு லவ்னு ஒரு வெப்சீரிஸும் நெட்ஃபிளிக்ஸில் வரப்போகுது. பைசன் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. அக்டோபர் 17 மூவி ரிலீஸ் ஆகும். காந்தாரா சாப்டர் 1 இப்போ வரைக்கும் 655 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா சொல்லிருக்காங்க. இது அபிஷியல் ரிப்போர்ட். ட்ராக் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா 600 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகா 166 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 85.50 கோடி, தமிழ்நாடு 49 கோடி, கேரளா 43.30 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 162 கோடி, ஓவர்சீஸ் 97.75 கோடி. சோ காந்தாரா சாப்டர் 1க்கான 11 நாளுக்கான வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 601.55 கோடி ட்ராக் ரிப்போர்ட் படி. அரசன் மூவிக்கான ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆகும் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ரோமோவோட டியூரேஷன் 5 நிமிஷம் 33 செகண்ட் கிட்ட இருக்குன்னு நியூஸ் இப்போ வந்திருக்கு. லவ் டுடே மூவிக்கு பார்ட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஐடியா கூட என்கிட்ட இருக்குன்னு பிரதீப் ரங்கநாதன் இப்ப சொல்லிருக்காரு. பட் இதை நான் இப்போ எடுக்கல, நான் இன்னும் நிறைய மல்டிபிள் ஜானர்ஸ் எடுக்க போறேன், அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படம் எடுப்பேன்னு சொல்லிருக்காரு. பட் ஃபியூச்சர்ல லவ் டுடே 2 வர வாய்ப்பு இருக்கு. அதை இப்ப பிரதீப் ரங்கநாதன் டியூடு படத்தோட ஈவெண்ட்ல சொல்லிருக்காரு. ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 1 வரப்போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஜனவரி 9 மூவி ரிலீஸ் ஆகும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுது. சோ ஜனவரி ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டா இறக்க போறாங்க. அண்ட் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாசம் வர வாய்ப்பு இல்ல, நவம்பருக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருப்பேன். ஆனா இப்ப என்ன லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா இந்த சாங் தீபாவளிக்கே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா தீபாவளிக்கும் தளபதி மூவிஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும். சோ அதனால இந்த வருஷம் அது மிஸ் ஆக கூடாதுன்னு தீபாவளிக்கு சாங் வர வாய்ப்பு இருக்குன்னு கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஜனநாயகன் மூவில இருந்து பூஜா ஹெக்டேவோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் நேம் கயல். மிராய் மூவிக்கு பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு அதுக்கு பார்ட் 2 வராது. அரசன் மூவி ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதிகம் ஆகும் தான். இப்பவே மூவிக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. வடச்சென்னை யூனிவர்சிட்டி சிம்பி வெற்றிமாறன் காம்பவுண்ட் ப்ரோமோ வந்துச்சுன்னா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகும். கூலி அண்டு வார் 2 ஃபைனல் கலெக்ஷன் அண்டு கூலி படம் 500 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு போஸ்டர் கூட விடலன்னு கேட்டிருக்காரு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் வசூல் பண்ணல, அதான் அவங்க போஸ்டர் பெருசா விடல. பட் 500 கோடிக்கு மேல வசூல் வந்துச்சு. இது ட்ராக் ரிப்போர்ட் படி வந்திருக்கு. இது உண்மைதான். ஃபைனல் ரிப்போர்ட்னு பார்க்கும்போது 514 கோடி கிட்ட ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. ஆனா அப்டேட்டட் கலெக்ஷனா இப்போ வந்து நியூஸ் வந்து 501 கோடி கிட்ட தான் இருக்கு. டீடைல்டு ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல வரும். சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு மூவிக்கு யாரு மியூசிக் பண்ணுவான்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனிருத் மியூசிக் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். லாஸ்டா ஒரு கேம் ஒன்று வச்சிருப்பேன். ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சின்ன கவுண்டர். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் வந்தா கொடுக்குறேன். இப்போதைக்கு இதுக்கான அப்டேட் இல்ல.